என்பதற்காகத்தான் நேரடியா நானே மைக்கு வந்துட்டேங்கண்ணா. இரண்டாவது, ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 மாத காலமாக அமைப்பு பணிகள்ல நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க. நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு செல்வம். மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள். சரித்திரம் காணாத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார். ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட் இன்னைக்கு. இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று கூட நான் சொன்னா 8 மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். காரணம், நரேந்திர மோடி ஐயா அவருடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் உன்னிப்பா பார்த்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் பார்த்திருக்கிறாங்க. இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே கிளை அளவில் நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல், நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடத்திருக்கிறது. அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் இருக்குதுங்கண்ணா. அதனால இந்த மாதமும் கூட அழைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய புதியவர்கள், அதாவது கட்சி உறுப்பினர்கள், நான் பொறுப்புல வர்றேன், நீங்களே வந்திருக்கீங்க, நான் கட்சிக்கு நேரம் கொடுக்கிறேன், நான் கிளை தலைவராக வர்றேன், நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன், ஆனால் நானும் இந்த கட்சியில உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை, இந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வேகமா நாங்க பார்த்துறோம். எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு